நாம் வாழ்வதற்கான உண்மை உணவு என்ற தலைப்பில் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வு, நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு உணவு தேவைப்படுகிறது. ஆகவே என்ன செய்கின்றோம்? காலை உணவு, மதிய உணவு, மாலை உணவு, இன்னும் ஒரு சிலர் வெவ்வேறு நேரங்களிலே உணவை உட்கொள்ளுகின்றோம். ஏனென்றால் உணவு உடலுக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஒருவேளை வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது மாதத்திற்கு ஒரு நாள் என்று நாம் சாப்பிட ஆரம்பித்தோம் என்றால் உடல் பலவீனமாகும். இதனால் மரணம் கூட நிகழலாம் என்பதுதான். அதே போன்றுதான் நமது ஆன்மீக வாழ்விற்கு இயேசுடைய உடனிருப்பு என்பது ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகின்றது. காரணம், உணவு எப்படி உடலுக்கு தேவைப்படுகிறதோ அதுபோன்று இயேசுடைய உடனிருப்பு ஆன்மாவிற்கு தேவைப்படுகிறது. ஆக இதை நாம் ஜெபத்தின் மூலம், விவிலியத்தின் மூலம், நற்கருணையின் மூலம் நாம் இதை சரி செய்து கொள்ளலாம். ஆக நம்முடைய ஆன்மாவானது இறைவன் இல்லை என்றால் அது பலவீனம் அடையும் என்பதுதான் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. அதுபோன்று ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னிடம் வருபவருக்கு தாகம் இராது. அவர் இயேசு இந்த உடல் தாகத்தை பற்றி குறிப்பிடவில்லை. மாறாக உள்ளுக்குள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற வெறுமை, கவலை, தனிமை, இவைகள் இயேசுடைய உடனிருப்பு இல்லாதனால் ஏற்படக்கூடியவை. ஆகவே இவற்றிலிருந்து நம்மை மீட்கக்கூடியவராக இயேசு இருக்கின்றார். ஆகவே தான் சொல்லுகின்றார், என்னிடம் வருபவர்களுக்கு தாகம் இராது. என்ன தாகம்? ஆன்மீக தாகம் இராது. எடுத்துக்காட்டிற்கு வசதி படைத்த மனிதர்களை பார்த்திருப்போம். அவர்களிடம் பணம் இருக்கும், புகழ் இருக்கும், பதவி, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமை இருந்து கொண்டிருக்கும். அந்த வெறுமை பணத்தினாலோ பொருளினாலோ இந்த உலகில் உள்ள காரியங்களினாலோ மாற்ற முடியாது. அது இறைவனுடைய பிரசன்னத்தால் மட்டுமே மாற்ற முடியும் என்பதுதான் யதார்த்த உண்மையும் கூட. அதுபோன்று ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னிடம் வருகிறவர்களை நான் நிராகரிக்க மாட்டேன். நாம் உடைந்து போயிருக்கலாம், தொலைந்து போயிருக்கலாம், குற்ற உணர்வு நமக்குள் ஏற்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி வருகின்ற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார், அரவணைக்கின்றார் என்பதுதான். எடுத்துக்காட்டிற்கு ஊதாரி மைந்தன் ஓமை. தந்தையை விட்டுவிட்டு தனக்கான தேவையை, தனக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு ஊதாரித்தனமாக செலவு செய்கின்றான். ஒரு கட்டத்திலே தன்னிடமிருந்த பணம் தீர்ந்து விடுகிறது. தன்னுடைய தந்தையினுடைய அன்பை உணர்கின்றான். உணர்ந்து தன்னுடைய தவறை ஏற்று மனம் வருந்தி மீண்டும் இறைவனுக்கு, தன்னுடைய தந்தையை நோக்கி வருகின்ற பொழுது தந்தையானவர் மகன் செய்த தவறை முன்னிலைப்படுத்தாமல் அவனை ஓடோடி சென்று அரவணைக்கின்றார் அல்லவா? அதுதான் நாம் எப்படி தொலைந்து போயிருந்தாலும், உடைந்து போயிருந்தாலும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு மனமாற்றம் பெற்றவர்களாக நாம் வருகின்ற பொழுது இறைவன் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகின்றார் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். அதுபோன்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நான் உன்னை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்று சொல்லுகின்றார். அதாவது இயேசுவை நம்புவோருக்கு இறப்பு என்பது இறுதி அல்ல என்பதுதான். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் எப்படி நாம் சிந்தித்து பார்க்கலாம் என்றால், எடுத்துக்காட்டிற்கு பாலைவனத்தை எடுத்துக்கொள்வோம். பாலைவனத்திலே நாம் நடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எந்த மரம், செடி, கொடி எதுவும் நம்முடைய கண்ணிற்கு படவில்லை, தண்ணீரும் தென்படவில்லை. ஆனால் அதே நேரத்திலே அந்த பாலைவனத்திற்கு அந்த புறத்திலே தண்ணீர் இருக்கிறது, அழகிய தோட்டம் இருக்கிறது, நிழல் இருக்கிறது, வீடு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அதை நோக்கி நாம் வேகமாக முன்னேற மாட்டோமா? அதுபோன்றுதான் இயேசு நம்முடைய வாழ்விற்கு பிறகு அவரோட ஒரு வாழ்வு இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது நேர்கோட்டிலே நேராக இறைவன் நோக்கி செல்லும். ஏனென்றால் அந்த புறத்திலே நமக்கு வாழ்வு, நலமான ஒரு வாழ்வு இயேசு வழியாக நமக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், வாழ்வின் இறுதியிலே விண்ணகம் நமக்காக காத்திருக்கிறது என்று. சிந்தித்தவர்களாக தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.